இறைச்சி உயிர் பிழைக்கிறதுக்கு நல்ல உணவு தான். ஆனால் பலவிதமான உணவு வகைகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுக்கு அது நல்ல உணவு இல்லை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதை பல வழிகளில் பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் உங்களை வெட்டி கொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டம், ரசாயன அளவில் நடக்கக்கூடிய கொந்தளிப்பு, உங்களுக்குள்ள வெடிக்கிற ரசாயன எரிமலை, அதுல குறைஞ்சது 50% அந்த விலங்கு அனுபவிக்குது. எப்போதும் கடைசி சில வினாடிகள்ல அது கொலை செய்யப்பட போறது அதுக்கு தெரியும். ஏதோ ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய திறன் இருக்கிற எந்த ஒரு விலங்குக்கும் அதோட புத்திசாலித்தனம் எப்படி இருக்குன்னா, அது எப்போதும் தான் கொல்லப்பட போற நேரத்தில் அதை பத்தி தெரிஞ்சுக்கும். இதெல்லாம் நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கெடுதியான அமிலங்கள், நச்சுக்கள் சுரக்கும். அது உங்களுக்கு நல்லதில்லை. நம்ம அந்த விலங்கை கொல்லும் போது அந்த அமில பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்ற இறைச்சியில் அப்படியே இருக்கும். அதை நம்ம சாப்பிடும் போது மனசுல தேவையில்லாத அளவு கொந்தளிப்புகள் நடக்கும்.